அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஜிஎஸ்டிக்கு உண்டான ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ சென்னையில பொறுத்தவரைக்கும், சென்னைன்னு இல்ல மேஜர் டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிசினஸா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ பில்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாயின்ட் வெஞ்சர், ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ் இதெல்லாம் கட்டி விற்று பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில அப்பார்ட்மெண்ட் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் விற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 0% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% ஜிஎஸ்டின்னு போடுவாங்க. ரொம்ப ரேரான ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 0% ஜிஎஸ்டி எப்போ வரும், 5% ஜிஎஸ்டி எப்போ வரும், 3% ஜிஎஸ்டி எப்போ வரும். ஸோ 0% ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து எக்ஸம்டட் சப்ளைஸ். தெர் இஸ் நோ ஜிஎஸ்டி ஆன் சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்னா உங்களுடைய ஹவுசிங்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 lakhs கீழே இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஹேஸ் கிளாசிஃபைட் இட் as அஃபோர்டபுள் ஹவுசிங் அண்ட் பில்டர் கேன் சார்ஜ் 3% ஆஃப் ஜிஎஸ்டி வித்தவுட் எனி ஐடிசி கிளைம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டருக்கு ட்ராபேக்னு சொல்ல முடியாது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் இது வந்து கஸ்டமருக்கு ஒரு அட்வான்டேஜ். பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா he has to charge 3% GST from the customer and he has to pay the GST to the government பை கேஷ் தான். அவர் வந்து கிரெடிட் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆன் சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து கிடையாது. இப்போது சார் இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, இது அவைல்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஆர் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் விச் எவர் இஸ் இயர்லியர். சார் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் தான் என்ன? இப்போது ஒரு 10 ஃப்ளாட்ஸ் இருக்குது. அந்த 10 ஃப்ளாட்ஸில் சிசி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா 9+ ஹவுசஸ் இருந்தால் தான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிலோ தட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறது கிடையாது. தெர் இஸ் நோ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இப்போ 6 அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா அங்கே வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடையாது. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் அப்படின்றத ஒன்று வைக்கலாம். ஸோ சார் ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆக்குபேஷன்றது ப்ரூஃப் பண்ணுறது கஷ்டம். ஸோ பிலோ சிசி இல்லாத இடத்துக்கு பில்டர்ஸ் வில் டெஃபினெட்லி சார்ஜ் 5% ஜிஎஸ்டி. ஸோ அது வேறு ஆப்ஷனே கிடையாது. வி ஹவ் டு கோ ஹெட் அண்ட் வி ஹவ் டு பே. சரி, ஓகே. இதில் இல்லாமல் டாப் மோஸ்ட் பில்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் என்டர் அ ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னா தே வில் கெட் அ டெவலப்மெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க வந்து லேண்டு வந்து உங்க கையில் விற்பாங்க. வித்துட்டு டெவலப்மெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து திருப்பி வந்து தே வில் டேக் பேக் யுவர் லேண்ட். அவங்க வந்து லேண்டை எடுத்து அவங்க அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தே வில் சேல். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து எப்படி வரும் அப்படின்னா ஜிஎஸ்டி ஆன் சேல் ஆஃப் லேண்ட் வில் பி த எக்ஸம்டட் சப்ளை அண்ட் ஜிஎஸ்டி ஆன் டெவலப்மெண்டல் ரைட்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா post completion and receivable of after receiving completion certificate GST is not applicable. So அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் 9+ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல ரெடி டு மூவ்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா there will be no GST. ஸோ ஜிஎஸ்டி பேசிக்காக எங்கே வரும் அப்படின்னா சின்ன சின்ன பில்டிங்ஸு wherein less than 9 wherein no CC is applicable. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வில் பி அப்ளிகபிள் அட் 5%. இஃப் யூ ஆர் பில்டிங் இஃப் யூ ஆர் கோயிங் டு கெட் அ பில்டிங் ஆன் அஃபோர்டபுள் ஹவுசிங் கான்செப்டில் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி வில் பி அப்ளிகபிள். லேண்ட் வாங்குறீங்கன்னா தெர் இஸ் நோ ஜிஎஸ்டி ஆன் லேண்ட். அதே மாதிரி இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார்
ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னா they will give you the land and they will sell land as a separate value and they will enter into a construction agreement. அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பில்டர்ஸ்லாம் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கான்செப்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கோசரம் கவர்மெண்ட் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் சம்திங் கால்டு காம்போசிட் சப்ளை. காம்போசிட் சப்ளை அப்படின்னா when the two nature of services bundled together, அது வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் சப்ளை. இப்போ நான் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறேன், வீடு வாங்குறீங்க அப்படின்னா லேண்ட் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் இது வந்து காம்போசிட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டி ரேட் அப்ளிகபிள் ஃபார் பிரின்சிபல் சப்ளைஸ்க்கு தான் வந்து அது வந்து வரும். ஸோ இந்த காம்போசிட் சப்ளை, காம்போசிட் வேல்யூ இதெல்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்டையர் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை டெஃபினிஷன் கீழே வந்துடும். there is no concept for GST on sale of land. ஸோ இது பற்றி உங்களுக்கு ஏதாவது மேலும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் ஃபீல் டு கால் டு அஸ். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிட்டி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.